தொடர்ந்து கற்பனை சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர் கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி யூனிட் 1ல் லாஸ் ஆஃப் பிளாக் பாட் ரேடியேஷன் அதுதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிளாக் பாட் ரேடியேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இதில் 3 லாஸ் இருக்குது. ஒன்று வீன்ஸ் லா, அடுத்து ஸ்டீஃபன்ஸ் லா, அடுத்து பார்த்திங்கன்னா ராலே ஜீன்ஸ் லா. இந்த வீன்ஸ் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் ஒரு பிளாக் பாடி எடுத்துட்டோம். அந்த பிளாக் பாடியில் ஒரு யூனிட் வால்யூம் எடுத்துகிட்டு அந்த யூனிட் வால்யூத்திலேருந்து வெளியாகிற ரேடியேஷனை தான் இதை கனெக்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராஃப் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த கிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலக்ட்ரான் டென்சிட்டிக்கும் அலைநீளத்துக்கும் இடையே ஒரு கிராஃப் போட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், முதல்ல 1000 கெல்வினில் நம்ம ஹீட் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்டென்சிட்டி அதிகமாக லேம்டா வேல்யூ குறைஞ்சிட்டு வருது. அடுத்த பாருங்கள் 1500 கொடுக்குறோம். அப்போ மறுபடியும் அதே மாதிரி இன்டென்சிட்டி அதிகமாக லேம்டா வேல்யூ குறைஞ்சிட்டு வருது. அடுத்தது பாருங்கள் 2000 கெல்வின் கொடுக்குறோம், ஹீட் கொடுக்குறோம். அப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டு வருது. இதை ரிலேட் பண்ணி பார்த்திங்கன்னா வீன்ஸ் ஒரு சமன்பாடு கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, T இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/λ. இதில் லேம்டான்றது அதில் இது பின்றது தான் பார்த்திங்க அப்படின்னா வீன்ஸ் கான்ஸ்டன்ட். இதனோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2.9 × 10⁻³ மீட்டர் கெல்வின். இங்கே ஒரு 3 சம்ஸ் கொடுத்துருக்கோம். அதை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அட் வாட் டெம்பரேச்சர் த லேம்டா மேக்ஸ் ஆஃப் பிளாக் பாடி இஸ் 580 நானோமீட்டர்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கணக்கில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துட்டு லேம்டா மேக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது லேம்டா மேக்ஸ் 580 நானோமீட்டர் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. நமக்கு பியோட வேல்யூ தெரியும். பி பார்த்திங்கன்னா 2.9 × 10⁻³ மீட்டர் கெல்வின். இங்கே 580 × 10⁻⁹ மீட்டர். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பவரை க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்கே 2.9 இருக்குது. அதை நம்ம முழு நம்பரை மாற்றிக்கலாம். இங்கே 2 நம்பர் தள்ளணும் அப்படின்னா நமக்கு 10⁻² அப்படின்றது கூட சேரும். அதனால் இங்கே 10⁻5 ஆகிடும். கீழே ஏற்கனவே 10⁻9 இருக்குது. அது மேலே வந்ததுன்னா 10⁻+9 ஆகிடும். அப்போ நீங்கள் இதை கூட்டினீங்க அப்படின்னா 10⁻4 மீட்டர் கெல்வின் இருக்கும். இப்போ 10⁻4ன்னு இருக்குது. அப்போ 4 0 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 கெல்வின் கிடைக்கும். நம்ம டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் அட் த லேம்டா மேக்ஸ் when the temperature கொடுத்துட்டாங்க. நமக்கு லேம்டா மேக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், டெம்பரேச்சர் இங்கே போட்டுக்கலாம். நம்ம 2900 கெல்வின் கொடுத்துட்டாங்க. பி வேல்யூ தெரியும் நமக்கு 2.9 × 10⁻³ மீட்டர் கெல்வின். லேம்டா மேக்ஸு. அப்போ லேம்டா இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துருங்க. லேம்டா இந்த பக்கம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா 2900 கீழே வந்துடும். இப்போ பாருங்கள் 2.9 × 10⁻³ மீட்டர் கெல்வின் இருக்குது. இங்கே 2900ன்னு இருக்குது. இங்கே நம்ம இதை இதே மாதிரி மேலே இருக்கிறது மாதிரி இதை மாற்றிக்கணும். மாற்றிட்டோம் அப்படின்னா 2.9 × 10⁻+3ன்னு போடலாம். தட் இப்போ 10⁻+3 மேலே வந்துச்சுன்னா 10⁻6. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 10⁻6ன்றது மைக்ரோமீட்டர். அப்போ நமக்கு லேம்டா மேக்ஸ் பார்த்திங்கன்னா 1 மைக்ரோமீட்டர். அடுத்ததாக பாருங்கள், இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். when temperature of the human body 37 degrees centigrade அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது லேம்டா மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம லேம்டா மேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கெல்வினுக்கு மாத்திரம். அதனால் பார்த்திங்கன்னா 273 ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் 310 கெல்வின் ஆகிடுது. இப்போ நமக்கு டெம்பரேச்சர் 310 கெல்வின். பி வேல்யூ தெரியும். லேம்டா இங்கே இருக்குது. லேம்டா இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. 2.9 × 10⁻³ மீட்டர் கெல்வின். இங்கே 310 கெல்வின் இருக்குது. இங்கே பாருங்கள், இதையும் அதே மாதிரி 2.9க்கு தகுந்த மாதிரி அதே அளவு புள்ளியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு கணக்கு போகிறதுக்கு சுலபமாக இருக்கும். அப்போ நம்ம இங்கே பாருங்கள், 2 நம்பர் இந்த பக்கம் தள்ளணும்னா, அதாவது ஒரு நம்பருக்கு லெஃப்ட் சைடில் தள்ளணும் அப்படின்னா நமக்கு ப்ளஸில் போடணும். அதுவே ரைட் சைடில் எப்படி தள்ளணும் அப்படின்னா மைனஸில் போடணும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ இது 10⁻2 மேலே 10⁻−3. இது மேலே வந்துச்சு அப்படின்னா 10⁻5 ஆகிடும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. நீங்கள் போயிட்டு டிவைட் பண்ணிலாம் பார்க்காதீங்க. அதில் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒன்று குறைவாக தான் இருக்கும். அதனால் நம்ம 0.9 போட்டிருக்கோம். அப்போ லேம்டாவோட வேல்யூ 0.9 × 10⁻5 மீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன்ஸ் லாவும் ராலே ஜீன்ஸ் லாவும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.